அன்றைய தினம் அந்த மருத்துவமனை வழக்கத்தை விட அதிக பரபரப்புடன் இருந்தது. ஆனால் அந்த பரபரப்பு பதற்றத்தினால் அல்ல, ஒரு மாபெரும் தலைவன் சாதாரண மனிதர்களுக்காக வரப்போகிறான் என்ற எதிர்பார்ப்பினால். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் சிக்கி உடல் மற்றும் மன ரீதியாக காயமடைந்தவர்கள் அங்கே சிகிச்சை பெற்று வந்தனர். யாரும் எதிர்பாராத நேரத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது சயீத் மருத்துவமனைக்குள் நுழைந்தார். அதிகார தோரணையோ பாதுகாப்பு வளையங்களின் கெடுபிடியோ அங்கு இல்லை. ஒரு தந்தையைப் போல, ஒரு மூத்த சகோதரரைப் போல அவர் ஒவ்வொரு படுக்கைக்கும் அருகே சென்றார். சிகிச்சை பெற்று வந்த ஒரு நபரின் கட்டிலுக்கு அருகே அமர்ந்த அதிபர் அவரது கைகளை பற்றி கொண்டார். காயங்களால் ஏற்பட்ட வலியை விட தன் நாட்டின் அதிபர் நேரில் வந்து கையை பிடித்த அந்த தருணம் சிகிச்சை பெற்று வரும் அந்த மனிதருக்கு அருமருந்தாக அமைந்தது. இப்போது எப்படி இருக்கீங்க, வலி எதுவும் இருக்கிறதா என்று அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியிலும் அதிகாரமில்லை, மாறாக அளவற்ற அக்கறை இருந்தது. நோயாளிகளின் உடல்நிலை குறித்து அங்கிருந்த மருத்துவர்களிடம் மிக விரிவாக கேட்டறிந்தார். அவர்களுக்கு தேவையான உலகத்தரம் வாய்ந்த அனைத்து சிகிச்சைகளும் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய உத்தரவிட்டார். தாக்குதலின் அதிர்ச்சியில் இருந்த சிலரிடம், நீங்கள் தனியாக இல்லை, இந்த நாடே உங்கள் பின்னால் இருக்கிறது, நீங்கள் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என்று அவர் கூறியபோது அந்த வார்டில் இருந்தவர்களின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. ஒரு தலைவன் என்பவன் வெறும் கட்டளைகளை பிறப்பிப்பவன் மட்டுமல்ல, இக்கட்டான நேரத்தில் தன் மக்களுடன் தோளோடு தோள் நிற்பவன் என்பதை அவர் நிரூபித்தார். இந்த வருகை வெறும் ஒரு சம்பிரதாயம் அல்ல, ஒரு நாட்டின் மிக உயரிய பதவியில் இருப்பவர் தாக்குதலுக்குள்ளான சாதாரண மனிதர்களை தேடி வந்து ஆறுதல் கூறுவது அந்த தியாகிகளுக்கு தரப்படும் மிக பெரிய கௌரவமாகும். இது ஐக்கிய அரபு அமீரகத்தின் மனிதநேயமிக்க ஆட்சி என்ற அடையாளத்தை மீண்டும் ஒரு முறை உறக்க சொல்லியுள்ளது. காயங்களுக்கு மருந்து போட மருத்துவர்கள் இருக்கின்றனர், ஆனால் மனதிற்கு மருந்தாக அன்பு மட்டுமே இருக்க முடியும். அந்த அன்பைத்தான் அன்று அதிபர் அள்ளி வழங்கினார்.